பொள்ளாச்சி பக்கத்தின் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம நோனி ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. நோனி ஜூஸ் செய்கிறதுக்கு நல்ல பழுத்த நோனி பழம், தமிழில் நூனா பழம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாங்க. அதை நல்லா தண்ணியில் கழுவிக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கனிஞ்ச பழமாக இருக்கணுங்க. அது ஒரு கண்ணாடி ஜார் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு ஈரமே இல்லாமல் எடுத்துக்கலாங்க. இந்த நோனி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த கண்ணாடி ஜாருக்குள்ளார போட்டு நல்லா அடைச்சி காற்று போகாத மாதிரி மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாங்க. மூடி அப்படியே அசையாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாங்க. அதையை கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மாதம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அப்படியே வடிஞ்சு தனியாக நின்றுருக்கோங்க. அதையும் நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் இந்த நோனி வெள்ளை கலரில் போட்டோம். இப்போ அந்த பழம் ஃபுல்லாக கருப்பு கலரில் ஆயிடுச்சு. அதில் வர்ற ஜூஸும் பிளாக் கலரில் தான் இருக்குங்க. இப்போ அந்த ஜூஸையெல்லாம் நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாங்க. ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிக்கலாங்க. 2 பழம் தான் போட்டிருக்க, எவ்வளோ ஜூஸ் வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த பழத்தை போட்டுட்டு டைட்டாக மூடி வச்சுட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுங்க. இதுக்குள்ளார எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பழத்தை மட்டும் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடணுங்க. இப்போ இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துட்டு பாக்டீரியா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணும்னா டபுள் பாயில் பண்ணிக்கலாம். இல்லைனா இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட இதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எதுவுமே பண்ணலிங்க, ஃபில்டர் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். சூடெல்லாம் பண்ணலிங்க. நம்ம அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டுங்க மூடி போட்டு திருப்பியும் மூடி வச்சிட்டோன்னா திருப்பியும் அதில் இருக்கிற ஜூஸெல்லாம் மறுபடியும் வடிஞ்சு வருங்க. இப்போ வடித்து வச்சுருக்கிற ஜூஸை நம்ம அப்படியே குடிக்க முடியாது. அது ஒரு மாதிரி காரத்தன்மை இருக்கிற மாதிரி, அது டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. அது கூட கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில், தேன் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்குறேங்க. சர்க்கரை வியாதிக்கு, பிளட் ப்ரெஷருக்கு, ஆர்த்ரைட்டிஸ்க்கு, ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்கிறவங்க டெய்லி 1 ஸ்பூன் இதை குடிச்சிட்டு வந்தால் க்யூர் ஆகுங்க.